பிரம்மனை 5 தலைகளில் ஒன்றை சிவபெருமான் கிள்ளி எறிந்ததாக பல கதைகள் கூறப்படுகின்றன. சிவபெருமானை விட தான் உயர்ந்தவனாக எண்ணி பிதற்றியமையால் பெருமான் அவ்வாறு பிதற்றிய 5வது தலையை கொய்து எறிந்தார் என்றும், பிரம்மன் காமக்குறும்புடன் தன்னிடம் இருந்து தோன்றிய ஒரு பெண்ணின் அழகை பார்த்தமையால் சிவபெருமான் அவ்வாறு பார்த்த கண்களை உடைய 5வது தலையை கிள்ளி எறிந்ததாகவும், சிவனை தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று பிரம்மன் வரம் கேட்டபோது அப்பெருமான் இட்ட சாபத்தால் 5வது தலை வெடித்து உதிர்ந்தது என்றும் பல கதைகளில் காணப்படுகிறது. பிரம்மரின் மனதிலிருந்து முதலில் தோன்றிய சனகாதி முனிவர்கள் என 4 மகன்கள் இல்லற தர்மத்தை கடைபிடிக்காது துறவரத்தில் ஈடுபட்டு ஞானிகளாக மாறிவிட்டனர். இவர் 4 தலையுடனும் 4 கைகளையும் கொண்டுள்ளார். அத்துடன் வேதங்களை வைத்து படைத்தல் தொழிலை செய்கிறார். இவருடைய வாகனமாக அன்னப்பறவை உள்ளது. பிரம்ம புராணத்தின்படி பிரம்மா பூமியையும் சொர்க்கத்தினையும் படைத்தார். ஆகாயம், திக்குகள், காலம், மொழி, உணர்வுகள் ஆகியவற்றை பூமியிலும்